மாநாட்டிற்காக நடப்பட்ட 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பம் கார் மீது விழுந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மதுரையில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் நடும் பணி இன்று நடைபெற்றது. இதற்காக 30 டன் எடையை தாங்கும் ராட்சத கிரேன் மூலம் கொடிக்கம்பத்தை நிறுவ நிர்வாகிகள் முயன்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக கிரேனில் பெல்ட் அருந்து கொடிக்கம்பம் கீழே சாய்ந்தது. கொடிக்கம்பம் 2ஆக உடைந்து தாவேக நிர்வாகியின் கார் மீது விழுந்ததில் அந்த கார் கடுமையாக சேதமானது. நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பெரிய அளவில் மக்கள் கூட்டம் இல்லாததால் உயிர் சேதமும் தவிர்க்கப்பட்டது. சேதமடைந்த கார் மற்றும் கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே நாளை தாவேக தலைவர் விஜய் கொடியேற்ற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் கட்சி நிர்வாகிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நின்றுட்டு இருக்கும்போது அவங்க போல்ட்டு போடுறவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் போல்ட்டு போடுறவங்ககிட்டே நான் சொன்னேன், சார் 4 போல்ட்டு போட்டால் நிற்காது, ஸ்ட்ரைட்டாக தூக்கி எல்லா போல்ட்டும் போடுங்க, அப்போ தான் நிற்கும் சொல்கிறேன். அவர் சார் முன்னாடி மட்டும் போட்டாங்க, போதும், அவர் சார் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கிறோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த போல்ட்டு 4 போல்ட்டு மேலே ஒரு ரோப் வந்துருச்சு. ரோப்பு டேமேஜ். இப்போ ரோப் அந்தனால இப்போ விழுந்துச்சு சார். நான் பக்கத்தில் ரோப் வந்துச்சு சார். எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. நானும் போல்ட்டுக்கு பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன்.